இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனீங்க. சரி எலக்ஷன்னாலே ஒரு கட்சி திட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இப்ப நாடு இருக்கு. ஒருத்தர ஒருத்தர் திட்டாம அரசியல் பண்ணவே முடியாதா? அந்த தன்மை ஏன் வரமாட்டேங்குது? அவங்க தப்பு தான் செஞ்சிருக்காங்கன்னு உங்க மனசுல இருக்கு. மக்கள் மனசுலயும் அந்த விஷயம் இருந்ததுனால தான் ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. நல்லது கெட்டது நீங்க தானே பார்க்கணும். இப்படி செய்யலான்னு இருக்கேன், அப்படி செய்யலான்னு இருக்கேன். நான் செய்யறதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. நான் எல்லாமே நல்ல விதமா பண்றேனா, இன்னும் இதெல்லாம் செய்ய போறேன். நாட்டு மேல அக்கறை இருக்கிறவங்களுக்கு பேச்சு தன்னால வரும். இதுல குறைகள கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல. கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே தெள்ள தெளிவாவே தெரியும். தேடி கண்டுபிடிச்சு குறைய கண்டுபிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவு முன்னேற்றத்துல இல்ல. எல்லாமே குறைகள் தான். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா செஞ்சு தருவேன். அத பண்ணுவேன், இத பண்ணுவேன். எதுவுமே இல்ல. என்னதுவோ சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, "ஏன்டா நீ டிராயிங் ஒழுங்கா பண்ணல?" அப்படின்னு மிஸ் கேட்டா, "மிஸ் இவன் என் பென்சில திருடிட்டான் மிஸ். என்னோட எரேசர அவன் எடுத்துட்டான். அதனால என்னால ஒழுங்கா பண்ண முடியல. தேவையில்லாதத என்னால அழிக்க முடியல." அப்படின்னு மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கு.